ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமாக மேலதளத்தோட வீட்டுக்கு திரும்பி வரதை பார்க்கவே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம நிலாவும் சோழரும் ரொம்பவும் பாடுபட்டு அந்த வீட்டோட உயில் பத்திரம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுடைய பெரியப்பாவோ அவங்க அத்தையும் வந்து இவங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல சொத்து இருக்குது, ஆனால் இந்த சொத்துலையும் அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்த உயிலில் இந்த இடம் நடேசனுக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு தெளிவாக இருக்குது அப்படின்றத நம்ம நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த நீதிபதி கிட்ட அந்த கோர்ட் ஆர்டரை வாங்கி அந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற அந்த சீலை உடைச்சி செமையாக வந்து பட்டாசெல்லாம் வெடித்து மேலதளத்தோட அந்த வீட்டுக்கு திரும்பி வராங்க. இதுக்கப்புறம் யாரும் இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை, இந்த வீடை வந்து இடிக்கக்கூடாது, புதுசாக கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு எவனும் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல நம்ம நிலா தான் வந்து இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அந்த உயில் பத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்றது நம்ம சோழனோட அப்பா இருக்காங்களே அவங்ககிட்ட விசாரிக்க அவர் கொஞ்சம் கூட பிடிப்பே கொடுக்காம பேசுகிறாரு. எனக்கு என்ன தெரியும், அது தெரிஞ்சால் நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா அப்படி இப்படின்னு அவர் வந்து ரொம்பவும் அந்த காலத்து ஆளுமுறையை பேசிகிட்டு இருக்க. சரி, இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த பத்திரத்தை அவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு. அதனால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இவருடைய அண்ணன் இல்லை அவங்க தங்கச்சிக்கிட்ட அந்த பத்திரம் இருக்குமோ இல்லை அவங்க வீட்டில் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம நிலா, சோழன், பாண்டி, பல்லவன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது முதல்ல நம்ம பாண்டியும் பல்லவனும் என்ன பண்ணுறது, அவங்க பெரியப்பாவை கடத்தி அவர்கிட்ட இந்த மிரட்டி உருட்டி அந்த பத்திரம் எங்கே இருக்குது அப்படின்றத ஏதாவது ஒன்று பேசி அவர் வாயிலே வர வைக்கணும். அப்படி அந்த பத்திரம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சால் அவர் சொல்லிடுவார். அவர் சொன்னாக்கா அந்த பத்திரத்தை நம்ம எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த கோர்ட்டில் கேஸை வந்து ஈஸியாக தவிடுபடியாகி அந்த வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் பக்காவாக பிளான் போட்டாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டியும் பல்லவனும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க முகத்தில் அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு அவங்க பெரியப்பா ஏதோ மளிகை கடைக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்காக வராரு. அப்படி வரும்போது ஒரு மூலையில் நிற்க வச்சு அவர்கிட்ட கத்தி வச்சு, ஏய் உண்மையை சொல்லு, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எங்கே நகை இருக்குது, உங்கள் கையில் செயின் இருக்கா, வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவங்கள மிரட்ட, ஐயோ எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, இந்த மளிகை கடைக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக ஏதோ கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், அதை கூட கொடுத்துட்றேன்ப்பா, எங்கிட்ட நகையும் இல்லை பணமும் இல்லை, என்னை விட்டுடுங்கப்பா, எங்கிட்ட போன கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கெஞ்ச, இல்லை நீ ஒரு வெத்து விட்டா, உனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, நீ எல்லாம் எதுக்கே அந்த உலகத்தில் வாழ்கிற, உங்கள்கிட்ட காசும் வச்சுருக்க மாட்டேன் பணமும் வச்சுருக்க மாட்டேன் எதுவுமே இருக்காதா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை பாண்டி அவளை வந்து உசுப்பேத்தி பேச, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, டே என்னென்ன வெத்து பையன் நினைக்கிறீங்களா, எனக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குடா, எனக்கு நிலம்லாம் இருக்குடா அப்படின்றாங்க. நிலம்லாம் இருக்கா, நிலம் இருக்குன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயனார் வீடை சுற்றி இருக்கிற நிலம்லாம் என்னுடைய நிலம் தான்டா அப்படின்றாங்க. அப்போது உனக்கு வீடு இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. எனக்கு வீடெல்லாம் இல்லை, நான் என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறேன், என்ன வீடு இல்லாத வெத்து பையனா, நீ நிலம் இருக்குன்னு வேறு பில்டப் பண்ணிக்கிறியா, பொய் சொல்கிறியா, அப்போ அந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க. என்னது உனக்கு சொந்தமா, அப்போ ஏன் அந்த வீடு நீ ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி விசாரிக்க, இல்லை அந்த கோர்ட்டில் வந்து அந்த வீட்டு மேலே வந்து கேஸ் இருக்கிறதுனால அது எப்படி நான் எனக்குன்னு சொந்தம்னு சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த வீட்டோட பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை அந்த நிலத்தோட பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த பத்திரம்லாம் எங்கிட்ட ஏது இருக்குது, எங்கிட்ட என் நிலத்தோட பத்திரம் மட்டும் தான் இருக்குது, அந்த வீட்டோட பத்திரம் எங்கிட்ட இல்லை, அது என் தம்பிக்கிட்ட தான் இருந்துச்சு, அவன் தான் இங்கே தொலைச்சிட்டானே, அதை எப்படி நான் கொடுக்க முடியும், இங்கே பாரு ஒழுங்கு முறையாக காசு பணத்தை கொடு, இல்லைனா அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடு, அப்படி கொடுத்தா உன்னை விடுவேன், இல்லைனா இங்கே குத்தி கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மிரட்ட. அந்த நேரத்தில் நம்ம சோழன், போதும் இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரம் வந்து நம்ம அப்பா தான் வந்து இங்கே வச்சிருக்கிறாரு, அவர் தான் தொலைச்சிருக்கிறாரு, இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி எந்த இது ஒன்று பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனை என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரியப்பாவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவங்கள அங்கேருந்து அடித்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா கிட்ட, என்ன பெரியப்பா என்ன இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, இல்லைடா இவனுங்க திருடுற விதமே வேறு மாதிரி இருக்குது, பத்திரம் இருக்கா, உயில் இருக்கா, வீடு இருக்கா, சொத்து பத்து இருக்கான்னு கேட்குறானுங்க, இப்போல்லாம் இப்படியெல்லாமா திருடுவானுங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம சோழன், பார்த்தீங்களா இவர் எப்படியாவது வந்து சாவட்டுன்னு சொல்லி விட்டு போடாமல் இவரை காப்பாற்றினதுக்கு இவர் கொடுக்குற தண்டனையை பார்த்தியா, அதுக்கு தான் நான் சொன்னேன், இவர் எப்படியாவது எக்கெடு கட்டாவது போட்டோம் வா போகலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ கேட்டியா, கேட்கல இல்லை, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கடுத்து அந்த வீட்டில் இருக்கிற
அந்த ஓட்டெல்லாம் பிரித்து அந்த வீட்டில் தான் எங்கன்னா பத்திரம் இருக்கணும். ஏன்னா உங்கள் பெரியப்பாவோ உங்கள் தங்கச்சிக்கிட்டே அந்த பத்திரம் இல்லை. அப்போ அந்த வீட்டில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் அப்பா தொலைச்சிருக்கணும். அந்த பத்திரத்தை இவர் இதுக்கு முன்னாடி தேடி பார்த்துருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாத இவர் வச்ச இடத்த இவர் மறந்துட்டு இருப்பார் ஒரு போதையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அவங்க சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டோட ஓட்டெல்லாம் பிரித்து உள்ளே குதிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரியப்பாவுக்கு சந்தேகம், யாராவது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஐயனார் வீட்டுக்குள்ளே யாரோ போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த பூட்டு சாவியில் திறந்து டார்ச் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம நிலாவும் சொல்லணும், புத்திசாலித்தனமாக அந்த பத்திரத்தை கண்டுபிடிக்கணும். இல்லை அந்த பத்திரம் இருக்கிற பெட்டியோடு தூக்கிட்டு நம்ம சொல்லணும். நிலாவோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் உயில் இருக்கணும். அப்படி உயில் இருந்தால் அந்த உயிலை வச்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.